வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக அசிங்கப்பட்ட சீமான் என்கிற ஒரு தலைப்பில் இன்னைக்கு இந்த காணொலியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், இந்த வீடியோவை. ஸோ உண்மையிலே நாங்கள் சீமான் அசிங்கப்படுத்த போகிறதில்ல, அதுக்கான தகுதி எங்களுக்கு கிடையாது. நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் திரு சீமான் அவர்கள் ஒரு கட்சியோட தலைவர். அதை தாண்டி அவர் ஒரு கொள்கைவாதி. அதை நம்ம ரெண்டாவதாக கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குங்கிறத கொஞ்சம் உருட்டல் பெரட்டல் இல்லாமல் டேரெக்டாக உள்ள பேசிடலாம். ஆக்சுவலாக என்னன்னா, மதுரையில் 2 நாட்களுக்கு முன்னாடி மருதுபாண்டியர்களுடைய ஒரு வீர வணக்கம் நாள் ஒன்று வருது. ஸோ அந்த நாளில் திரு சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணிருக்கும் போது இந்த பக்கம் இன்னொரு பக்கம் யாருன்னா பிடிஆர் அமைச்சர் வர்றாரு. பிடிஆர்ங்கிற நபர் யாருன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு அவரோட முன்னோர்கள் எல்லாமே இங்கே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸாக இருந்தாங்க, ஆட்சியாளர்களாக இருந்தாங்க, பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பிடிஆர் என்கிற அமைச்சர் அந்த மதுரையில் அந்த அவரோட சொந்த தொகுதி மக்களால் எடுக்கப்பட்டவர், ஜஸ்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் தான். ஆமா, நல்ல அறிவாளி தான், தலைவர் கிடையாது. சீமான கம்பேர் பண்ணும்போது இஸ் பிலோ தான் என்னோட கம்பேரிசன். காரணம் என்னன்னா, இவரால இம்ப்ரெஸ் ஆகி மக்கள் வாக்களிச்சாங்களான்னு கேட்டா கிடையாது. திமுக என்கிற ஒரு கட்சிக்காக ஓட்டு போட்டாங்க. சீமான் அவர்களுக்காக இம்ப்ரெஸ் ஆகி வந்தவங்க அதிகம். அவர் மேல இருக்க விமர்சனங்கள் வேற இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம். நான் இப்போ அவர் காலைல ஒன்று பேசினாரு, மதியம் ஒன்று பேசினாரு, நைட் ஒன்று பேசினாரு, வாட் எவர் மக்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆனா இந்த பக்கம் கொள்ளை அடிக்கிற கழுத்து இருக்கிற கிட்னியா இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கும்போது கொள்கை பேசுற ஏன்னா இன்னைக்கு ஒரு 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 பார்வை மக்கள் மத்தியில் இருக்குது இல்ல. அது எப்படின்னா, திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ஆரம்பிச்சது வேற, பேச ஆரம்பிச்சது வேற. ஸோ பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது, கரூர்ல என்ன நடந்துச்சு, விஜய் வெளில வந்தாரா, விஜய் ஒரு நல்ல முன்னேற்றம் தான். நான் திரு விஜய் அவர்களையும் குறை சொல்லல, சீமான் அவர்களையும் குறை சொல்லல, மக்களுடைய பார்வை சொல்றேன், அவங்க வேல்யூஸை பேசுவோம். ஸோ விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்கல்ல அரசியலை. அது விஜயை பார்க்குறாரா, எடப்பாடியை பார்க்குறாங்களா, ஸ்டாலினை பார்க்குறாங்களான்லாம் கிடையாது, அரசியலை பார்க்க ஆரம்பிச்சாங்கல்ல. ஸோ டே பை டே அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நாலேஜ்னா, ஜிகே நாலேஜ் எல்லாம் கிடையாது, அரசியல் நாலேஜ், களத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, டே டு டே என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சீமான் அவர்கள் வரும்போது இவங்க பார்க்க ஆரம்பிக்கல, பேச ஆரம்பிச்சாங்க உணர்வோடு. ஈழத்தமிழ் பிரச்சனை, தமிழ் பிரச்சனை கிட்டத்தட்ட 2009 பீக்ல இருந்துச்சு. 2009 இருந்து இவர் அரசியல் கட்சி மதுரையில முதல் மாநாடு போட்டு தொடங்குறாங்க, கொடியெல்லாம் ஏந்தி தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அரசியல் கட்சி தொடங்கி களத்துல நின்று. ஸோ இத்தனை ஆண்டுகள் ஒரு தலைவரை உருவெடுத்து திரு சீமான் அவர்கள் வராருல்ல, அந்த தலைவரால யார் எப்படி பேசுறாங்கன்னா, பேச ஆரம்பிச்ச மக்கள் கொள்கைவாதிகளா மாறுறாங்க. அவரோட ஃபாலோவர்ஸ். நேஷனலிசம் கரெக்ட். 2 தரப்பினரா மக்கள் பிரிகிறாங்கல்ல. இந்த பக்கம் இன்னைக்கு பார்க்க ஆரம்பிச்ச மக்கள், அந்த பக்கம் பேச ஆரம்பிச்ச மக்கள். ஸோ இது ரெண்டுமே நம்ம தமிழக அரசியலுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். மக்கள் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா வீட்டில் இருக்கிற எல்லாருமே பிக் பாஸ்ன்னு ஒரு குப்பையை அகற்றிட்டு இந்த விஜய் அவர்கள் என்ன மூவி, இந்த பக்கம் சீமான் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, வாட் எவர், அது பிளஸ் ஆர் மைனஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், அது என்ன நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் பார்க்குறாங்க, அரசியலை ஒத்து பார்க்குறாங்க. எண்ட் ஆஃப் தி டே மக்கள் அறிவாளிகளா இருக்கிற பட்சத்துல அவங்க கரெக்டான நபர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், யார் வேணாலும், நம்மளையோ சீமானோ ஸ்டாலின் யார் வேணாலும் இருக்கலாம். மக்கள் முட்டாள் கிடையாது, அறிவாளிகள். டெய்லி அவங்க மைண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா டெய்லி அவங்க அப்சர்வ் பண்ணும்போது அவங்க யோசிப்பாங்க, இவன் யார் நல்லவன், யார் கெட்டவன், யாருக்கு நம்ம வாக்களிக்கலாம், யார் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கிறது தெரியும். ஸோ நம்ம இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இருக்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னும் என்ன நடந்திருக்குன்னா, அப்படி மக்களை அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு தலைவர், மக்களை அரசியலுக்குள்ள கொண்டு வந்த தலைவர், எல்லாருக்கும் பாடம் எடுத்து கொடுத்த தலைவர். அதுவும் அந்த டைம்ல ஈழத்தமிழர்கள் பிரச்சனை யாருமே பேச முடியாது, பேசினா உள்ள தடா போடா எல்லாம் போடுவாங்க. அதான் அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல வளர்ந்து வந்தார். டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம வீடியோஸ் நிறைய டிவிக்கு ரசிகர்கள் நம்ம மக்கள் தான் இல்ல, நீங்களும் சரி தமிழ் தேசியவாதிகளும் சரி, அவங்க ஏதோ ஒடுக்கப்பட்டவங்களோ இல்ல உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோலாம் கிடையாது. நீங்க ஏதோ ஒடுக்கப்பட்டவங்களோ உயர்ந்தவங்களோ தாழ்ந்தவங்களோ நம்ம எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஈக்குவலானவங்களா. என்ன நீங்க ஒரு ஒரு கொள்கையை ஏற்று இல்ல ஒரு ரசிகரா ஒரு தலைவரை ஏற்று நீங்க வந்திருக்கீங்க. இந்த பக்கம் ஒரு கொள்கையை ஏற்று அவர் ஒரு தலைவரை ஏற்று வந்திருக்காங்க, அவ்வளோ. ஏன்னா இந்த பக்கம் உள்ளவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தானே வந்தாங்க, வெறும் சீமானை வச்சு யாருமே வர தேவை கிடையாது. இல்லை, நான் சொல்றேன், அதாவது இவங்க ஒரு பேச்சால ஈர்க்கப்பட்டு, கொள்கையால ஈர்க்கப்பட்டு, தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தியால ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க.
இந்த பக்கம் மாற்றத்துக்காக இந்த நபர் வந்திருக்காங்கிறதுனால இங்க ஒரு கூட்டம் வந்திருக்காங்க. ஸோ நீங்க வந்து இவங்களையும் வெறுக்கக்கூடாது, இவங்களையும் வெறுக்கக்கூடாது. அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அனலைஸ் பண்ணி 2 பேரும் ஓட்டு போட்டாதான் இதுல யாராவது ஒரு ஆள் ஜெயிப்பாங்க. ஆமா, ஏன்னா இந்த எண்ட் தனி மனிதன் 2 பேர்ட்டும் குறை குற்றங்கள் இப்போ இருக்கும். நீங்க டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து நீங்க மட்டும் ப்ராக்டிக்கலா பேசுவோமே, விர்ச்சுவல் வாரியர்ஸ் மட்டும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டா ஜெயிப்பாங்களான்னு கேட்டா உண்மையா சொல்லணும்னா ஜெயிக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாரும் போடணும். இப்போ ஒரு தொகுதியில வந்து 1,00,000 வாக்குகள் இருக்குன்னா அதுல ஒரு 20,000 பேர் டிவிக்கு ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா மிச்சம் உள்ளவங்களும் ஓட்டு போடணும்ல, அவங்களும் ஓட்டு போட்டாதான் இவங்க ஜெயிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்டாக இன்னையிலேருந்து நம்ம அவங்களுக்கு பாடம் எடுக்கிற அவசியம் இல்லை. பல நாட்களுக்கு முன்னாடி நம்ம மக்கள் வந்து அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாரை எங்க வைக்கணும், யார் எப்படி யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத டே பை டே அவங்களும் காலம் காட்டி கொடுத்துரும், யார் வெளிச்சம் போட்டு கொடுத்துரும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம விஷயத்த பேசிடலாம். திரு சீமான் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வராருல்ல, ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்றாரு, லைக் வந்து இந்த இடத்துல நிக்காதீங்க, நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசுங்க, அமைச்சர் வராரு அப்படின்னு. அதாவது அமைச்சர் வராருன்னு சரி ஓகே, இந்த பக்கம் ஒரு கட்சியோட தலைவர் அவரோட தொண்டர்களோட ஒரு மிகப்பெரிய பிரஸ் மீட்டை அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அமைச்சரோ இல்ல அந்த கட்சியில இருக்கவங்களோ இது மாதிரி ஒரு பிரஸ் மீட் அட்டன் பண்ண முடியுமானா ஒரு பயலால முடியாது. ஸோ இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ஒரு கேப்பபிளான ஒரு பர்சன் வந்து இந்த பக்கம் ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது, அதை நம்ம ஸ்கூல்ல எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது மைக் ஒயர் அப்படின்னு விடுவாங்க, தெரியுமா? அது எதுக்குன்னா அசிங்கப்படுத்துறதுக்காக, அவமானப்படுத்துறதுக்காக. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது பிடிங்கி விடுவாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம்ல பாட்டு ஆஃப் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் என்னன்னா அசிங்கப்படுத்துற ஒரு விஷயம், இவங்களை கொச்சப்படுத்தணும், இவங்களை வந்து ஏதாவது டிஃபேம் பண்ணணுங்கிறதுக்காக. அதே விஷயத்த இங்க வந்து வளர்ந்து பெருத்த அதிகாரத்துல இருக்கிற நபர்கள் வந்து நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போய் பேசுங்கயா, நான் அப்போவே சொன்னேன் இது வந்து பாயிண்ட், அமைச்சர் வரக்கூடிய பாயிண்ட், நீங்க அங்க போய் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நாளைக்கு அது விஜயாவும் இருக்கலாம், சீமானாவும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்ப நம்ம வந்து இவருக்கு ஜால்ரா போடுறதுக்கு இவருக்கு ஜால்ரா போடுறதுக்காக எல்லாம் வரலாம். பப்ளிக் லைஃபுக்குள்ள இவங்க 2 பேருமே இருக்காங்க. அதான் பொது இடத்துல பிரஸ் இது கொஸ்டின் கேட்கற நேரம் இந்த மாதிரி வந்து வேணும்னே டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா இது இன்டென்ஷனலா தான். இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு மினிஸ்டர் வர்றாருன்னா அவருக்கு தெரியும் இந்த பக்கம் சீமானோட பிரஸ் மீட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னதான் வழி அமைச்சு கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரோட்டோக்கால், அவங்களுக்கு இருக்கிற ஒரு கான்வாய்ங்கிறது அது போயிட்டே தான் இருக்கும். அதை போய் யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை ஒதுக்கி தான் அங்கே இது பண்ணணும். இவங்க என்னன்னா, நாங்கள் வந்து ஏதோ ரொம்ப சுத்தம் தூய்மைவாதிகள், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அவங்களுக்கு வந்து பட்டு வேஷ்டி எல்லாம் போட்டு மிகப்பெரிய கம்பெனிலாம் விரிச்சு தான் அவங்க கொடுக்குறோங்கிறது மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தது மாதிரியும் அப்படி எதுவும் கிடையாது. கொச்சப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறது மாதிரியே வேணும்னே பண்ணியிருக்காங்க. அதாவது இது யாருமே பேசல. நம்ம நான் ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஆதங்கம் நம்மளுக்கு வருதுன்னா, உண்மையிலே இப்போ எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, நம்ம ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல் மயமாக்கப்பட்டது, அரசியல் தெரிஞ்சது காரணம் யாரு? சீமான் அவர்கள். திரு சீமான் அவர்கள். டிஎம்கேவோட 1000 ஊழல்களை நல்லா யோசிச்சு பாருங்க. டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா இருந்தாலும் சரி, யார் வேணாலும் இருந்தாலும் சரி, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி யார் வரா? அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. 2 இல்ல 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு, அடுத்து துணைத் தலைவர் ஆகிறாரு, அடுத்தது வந்து இல்ல ஐபிஎஸ் அதிகாரியா இருந்து ஆடு மேய்க்கிறதுக்கு இங்க வந்து, அதுக்கு அடுத்தது துணைத் தலைவராகி தலைவராகிறாரு. அடுத்து ஒரு 4 வருஷம் ஃபோர்ஸா அரசியல் பண்ணாரு. அதுக்கடுத்து இப்ப 2 வருஷமா விஜய் அவர்கள். அதுக்கு முன்ன யாருமே இல்ல. ஆமா, அந்த டைம் யார் இருந்தாங்க? ரவுடிஸ் பெரிய ஆட்கள் இருந்தாங்க, அதான் பெரும் தலைகள் இருந்த டைம்ல யாரு? கருணாநிதி, ஜெயலலிதா என்கிற பெரும் தலைகள் இருந்த டைம்ல அந்த டைம் எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருந்த நபர் யாருன்னா சீமான் அவர்கள் தான், ஓப்பனா சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த நபருக்கு இன்னைக்கு உங்களுக்கு விமர்சனம் என்ன வேணா இருக்கலாம். ஸோ நிக்க வேண்டிய இடத்துல சிலருக்காக நின்னாகணும், பேசி ஆகணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம அவர் அமைக்கறி இல்லை, அவர் வந்து காலைல ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார், நைட் ஒன்று பேசுவார் அப்படிங்கிற அவரை இக்னோர் பண்ணும்போது ஒரு தெளிவாக ஒரு விஷயத்த நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதாவது என்னன்னா, ஒரு வீடியோவில் வந்து விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம வந்து இது முதலைகள் வாய்ந்த ஒரு கூட்டம், இங்க வந்தா நம்மளை வந்து முடிச்சு விட்டுருவாங்க. அதாவது சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, தம்பி கிட்ட நான் நேர்ல பேசும்போது தெளிவா சொல்லிட்டேன், தம்பி இது வந்து கொள்ளைக்காரங்களும் கொலைகாரங்களும் முதலைகள் இருக்கிற ஒரு கூட்டம், இங்க வந்து சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம்பா, விழுங்கிற ஒரு பாணியில உன்னை விழுங்கிடுவாங்க. ஸோ வந்து அதில் இருக்கிற கான்சிக்வன்சஸாக அவர் எடுத்து சொன்ன மாதிரியும், அதான் தம்பி வந்து மேடையில் போட்டு உடச்சி கேலி பண்ணது மாதிரியும் இவர் ப்ரெஸ் மீட்டில் வருத்தப்பட்டிருந்தார். ஸோ ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்டே நான் சொல்கிறேன்,
இந்த நபர் என்னதான் நகைச்சுவை இது பண்ணாலும் இந்த இடத்துல திரு விஜய் அவர்கள் பேசும்போது நிக்கிறாங்க. யாருக்காக? திரு விஜய் அவர்களுக்காக. இந்த இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்துல எல்லாரும் போட்டு அடிச்சாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அது வந்து திமுகவோட ஒரு அஜெண்டா. ஆனா அது இருந்தாலும் இந்த பக்கம் திரு சீமான் அவர்கள் விஜய் அவர்களுக்காக ஒரு தருணத்துல நின்னாங்கிறது, பல தருணத்துல நின்னாங்க. அது வலிய பிடிச்சு என்னன்னா அவரு என் தம்பி வரார் ஆரம்பத்திலே தம்பி வராருன்னு திரு துரைமுருகனும் சாட்டை துரைமுருகனும் இந்த பக்கம் சீமான் அவர்களும் எல்லாருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு எப்படி ஏடிஎம்கே பிஜேபி ஓப்பனா இன்னொரு பெருங்கட்சி வருது, அவங்க வரப்போறாங்க, இணைய போறாங்கன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்த டைம்ல அவங்க வந்து ஒரு மாசம் வச்சிருக்கணும்ன்றதுக்காக டிவிக்கே டிஸ்க்ளோஸ் பண்ணல. இந்த கூட்டத்தை அப்படியே நம்ம வந்து கட்டுப்படுத்தி எலெக்ஷன் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அவங்க அப்படியே அது கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து இதுக்கிடையில ஒரு 4 பஞ்சாயத்து நடக்குது இல்ல, கரூர் விஷயம் தாண்டி வந்து சீமான் அவர்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆதரிக்கிறாரு. ஆதரிச்சதுக்கு அப்புறமா திருப்பி அதுக்கப்புறம் கேலி பண்ணதுக்கு அப்புறமா உடைக்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து இப்படி ஓடிட்டு இருக்கிற டைம்ல 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க 2 பேருக்கு சார்ந்து நிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல மக்களாகிய நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்னு கிடையாது. அந்த இடத்துல நம்ம நின்று ஆகணும். நம்ம தான் நடுவில் நின்று அனலைஸ் பண்ணணும். கரெக்ட். ஆமா. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே சீமான் அவர்களும் அரசியல வந்து நிக்க போறாங்க, விஜய் அவர்களும் நிக்க தான் போறாங்க. இதை தாண்டி ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை தான் அங்கிருந்து அகற்றணும். சோ இந்த 2 நபர்களோட மோட்டிவ் வந்து ஒண்ணுதான், அந்த மேல இருக்கிறவன அகற்றணும்ங்கிறது. ஆமா. இப்போ சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசினதால தான் விஜய் அவர்கள் தமிழ் தேசியவாதியாக கூட அவர் பாதியா காட்டுகிறாரு. இல்ல அது தேவைன்னு உணர்ந்து இருக்கிறாரு. இல்ல நம்ம தமிழக மக்கள் நீங்களே யோசிச்சு பாருங்க, மக்கள் கிட்டே நம்ம வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 38 லட்சம் வாக்குகள் வந்துருச்சு. 7.8% வாக்குகள் வந்து அவர் வச்சிருக்காரு. யாரு? திரு சீமான் அவர்கள். ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து அது மொத்தமாக விஜய் கிட்ட போயிடும்ங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. சரி, அது ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு, அதையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நீங்களே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, விஜய் அவர்கள் எதுக்கு பாதி ஒரு கண்ணுங்கிறது சொல்லணும்? ஐ மீன் தமிழ் தேசியம் கொள்கை பாதிங்கிறது. அது காரணம் என்னன்னா இந்த ஓட்டையும் கவர் பண்றதுக்காக தான். காரணம் என்னன்னா அவருக்கும் தெரியுது இந்த மக்களுக்கும் இந்த ஆட்சி அகற்றணுங்கிறது தான் மோட்டிவ். யாருக்கு? தமிழ் தேசியவாதிகளுக்கும் இவங்களுக்கும் அதான் மோட்டிவ். அததான் அவங்க கையில எடுக்கிறாங்க. பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த ஆளுங்கட்சியை அகற்றணும் தான் எல்லாருக்கும் மோட்டிவ். கட்சிக்காரனை தாண்டி, கொத்தடிமைகளை தாண்டி, உடன்பரப்புகளை தாண்டி எல்லாருக்கும் மோட்டிவ் என்னன்னா அகற்றணும். ஸ்டாலின் இப்படி ஒரு ஒரு கொலைகார ஆட்சி இங்க இருக்கக்கூடாது, கொள்ளைக்கார ஆட்சி இருக்கக்கூடாது, அகற்றணுங்கிறது மாற்றத்துக்காக இருக்காங்க. சீமானை தாண்டி இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு, விஜய் அவர்கள். ஸோ இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா பெரிய மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் போட்ட பிள்ளையார் சொல்லியே உடஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் முடிவு எடுத்திருந்தேன் கண்டிப்பா சீமான் அவர்களுக்கு கூட சேர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு மேல வந்து 2-3 பேர் அவரை இல்ல டிசிஷன் மேக்கிங் பண்றதுனால தான் அவர் அந்த டைம் இன்னைக்கு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா புசியானந்த் போன்ற நபர்களை கொஞ்சம் ஓரம் கட்டுற மாதிரி இந்த மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் பேசலாம். ஆக்சுவலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து அவரை இயக்குறாங்களோ இல்லையோங்கிற அது செகண்டரி, வாட் எவர், அது ரெண்டாவது பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு பொட்டன்ஷியலான லீடர் எப்போவுமே தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாம். இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம முடிவு எடுக்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருந்தோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணியே இருப்போம். ஆமாம், வேற பகைகள் இதே மாதிரி சம்பாதிச்சு. கரெக்ட். ஆமாம். ஸோ அதனால் வந்து ஒரு ரூமர் கூட சொல்கிறாங்க, ரூமரா இல்லையாங்கிறது மக்கள் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா கரூர் மரணத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும் இன்னும் வந்து மக்களை சந்திக்காதது காரணம் திரு ஜான் ஆரோக்கியசாமி வந்து போய் பார்க்க அலோவ் பண்ணல. நீங்கள் போகக்கூடாது, போனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும். உண்மையிலே இது உண்மைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கானுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. அதாவது நான் வந்து இது உண்மை இது பொய்ங்கிற சொல்லலை. எண்ட் ஆஃப் தி டே 2 பேரோட மோட்டிவ் வந்து மேலே இருக்கணும், இருக்கக்கூடாது. என்னோட மோட்டிவ் அதுதான், உங்களோட மோட்டிவ் அதுதான். யார் ஆட்சியாளராக இருக்கிற இந்த கொள்ளைக்கார கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறது. அதனால கான்ஸ்பிரசி தியரி என்ன வேணாலும் இருக்கட்டும், வாட் எவர், நம்ம அதை ரொம்ப கிரியேட் பண்ணி மக்களை மண்டை கழுவுறதுக்கெல்லாம் ஆனா 2 மக்களுமே ஒரே மக்கள் தான். சரி, தமிழ் தேசியவாதிகளும் சரி ஒரே உதிரத்தில் பிறந்த தமிழர்கள் தான். அதான் என்ன தெரியுமா, இந்த விஜய் ரசிகர்களா இருக்கிற எனக்கு தெரிஞ்சு பாதி பேரும் ஒரு காலத்துல டிவிக்கு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டவங்களா இருந்தாங்க. அங்க ஒரு விரக்தி அடைஞ்சு இந்த பக்கம் வந்தாங்க. காரணம் அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுக்கல, கூட்டணி வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். நமக்கு சீட்டு கிடைக்கல, அதை தாண்டி வந்து காலைல 1 மதியம் 1 நைட் 1 அந்த ஒரு விரக்தியில இருந்து வந்தவங்க. சரி, இவர் வந்ததுக்கு அப்புறம் மாற்றம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துலதான் இங்க ஒரு பாதி கூட்டம் வந்துச்சு. ஆனா எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம மக்கள் தான். நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் டிவிக்கே மாறி இருப்பான், நம்ம வீட்டுல இருந்து நம்ம புள்ள டிவிக்கே மாறி இருப்பான், இல்ல நாம் தமிழர்ல இருந்திருப்பான். எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம பகைக்க வேண்டியது இவனும் கிடையாது. நம்ம பகைக்க வேண்டியது யாருன்னா மேல இருக்கணும், அகற்றினாதான் 2 பேரோட கொள்கையும் ஒர்க் அவுட் ஆகும். இந்த தமிழ்நாடு நிம்மதியா இருக்கும். கரெக்ட். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துறதுக்கோ அவமானப்படுத்துறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அப்படி
நடந்த பட்சத்துல மக்களாகிய நம்ம வந்து அதுக்காக துணை நிக்கணும், அதுக்காக அவங்க கூட குரல் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். நம்ம ஒரு முதல் முயற்சி. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இது யாரும் பெரிய லெவல்ல விவாதிச்சது மாதிரி தெரியல. அதை தாண்டி இன்னொரு நியூஸ் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து எரணியல் பகுதியில ஆக்சுவலா ஒரு டாஸ்மாக் ஒன்று நடந்தது. அதுவும் ஜங்ஷன்ல இருக்குதான். கரெக்ட். நான் டிவிக்கு கட்சிக்காரங்களுக்கு இன்னொரு கோரிக்கையும் சொல்றேன். லைக் அவங்க நீங்க ஏத்துக்கிறீங்க ஏத்துக்கலங்கிறது ரெண்டாவது. நாம் தமிழர் கட்சியில ஒரு நல்ல விஷயம் நான் பார்க்குறது என்னன்னா போராட்டங்கள். அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கிறதெல்லாம் ரெண்டாவது. கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. 15 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. எதுக்குன்னா இந்த டாஸ்மாக் கடையை வந்து இந்த இடத்துல இருந்து அகற்றணும் அப்படிங்கிறது. ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த கடையை இன்னும் அகற்றல மூடலங்கிற ஒரு விரக்தியில போராட்டத்தை மேற்கொள்றது யாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க. இவங்க அந்த போராட்டத்தை மேற்கொள்ளும் போது என்ன ஆகுதுன்னா போலீஸ் வந்து என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் விரட்டுறாங்க. ஐ மீன் வந்து எங்களுக்கு இன்னும் ஆர்டர் கிடைக்கல அப்படி. ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னன்னா கோர்ட்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா கோர்ட்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கடைக்கு வந்து சீல் வைப்பாங்க. அதுலேருந்து அகற்றுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ் எடுக்கணும், ஸ்டாக்ஸ் எடுத்து அது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் டே 1 நடந்திருக்கணும். ஆமா ஆமா தெரியும் உங்களுக்கே. அப்ப லா அண்ட் ஆர்டர் அவ்வளவு ஸ்லோவா இருக்குன்னு சொல்ல மாதிரி. லா அண்ட் ஆர்டர் அந்த லட்சணத்துல இருந்தனால தான் சீமான் அவர்கள் அந்த இடத்துல அசிங்கப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு. அஜித் குமார் அவர்கள் அடிச்சு கொன்னாங்க. மதுரையில் அதுக்கடுத்து ஒரு மரணம். அது தெரியவே இல்லை. கரூர்ல கூட மக்களை வந்து லத்தி சார்ஜ் பண்றாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவான்னு தெரியல. அதான் ஆமா ரீசனபிள் ஆக்ஷன் எடுக்கணும்ங்கிறது இருக்குது. எல்லாம் மந்த புத்திங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காவல்துறையை நம்ம குறை சொல்லி பிரயோஜனம். ஆமா அவங்க அதிகாரிகள் சொல்லிட்டு இருக்காங்களாமே. அதான் அதுக்கு மேல இருக்கானுங்க இல்ல ஆட்சியாளர்கள். இவங்க கொடுக்குற ஃப்ரீடம் இவங்க அதை தட்டி கேட்காதது காரணம் தான் இங்க இந்த அளவுக்கு ஆடுறாங்க. ஆக்சுவலா மக்களோட தேவைதான் எண்டாத்திரி. அது ஜெயலலிதா அம்மையார் சொல்லுவாங்க, மக்களால் நான், மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான்கிறது. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஏன்னா மக்களுக்காக தான் அரசாங்கம். நம்ம வேலைக்காரன் தான் இந்த போலீஸ் அதிகாரிகள். நம்மளோட வேலைக்காரங்க தான் இந்த கவர்மெண்ட் ஆபீஸ் அலுவலர் செய்து கொண்டிருப்பவர்கள். அவ்வளவுதான். நம்ம கொடுக்கற காசுக்கு வேலை பாக்குறவங்க. அவ்வளவுதான். நம்ம என்ன விஷயம்னா நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கினதுனால அவங்க அதிகாரத்துல இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஆமா ஆமா. என் வீட்டுல ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கேன், ஒரு வாட்ச்மேன் வச்சிருக்கேன், இல்ல ஒரு வேலைக்காரி வச்சிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரங்களை வச்சிருக்கவங்க காவல் அதிகாரி. அவ்வளவுதான். மக்களுக்கு அவங்க பண்ணிதான் செய்யணும் தவிர என்னடான்னு கேட்க முடியாது. அவங்க அந்த லெவலுக்கு அந்த லட்சணத்துக்கு எப்படி ஆச்சுன்னா நம்ம மக்கள் தான் காரணம். நம்ம இன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம், பழைய படம் நினைக்கிறேன். அது அதுல வந்து யார் இருக்கா, வடிவேலு, அதை தாண்டி வந்து பிரபு, இவங்க எல்லாருமே குடும்பமா இருக்காங்க. அந்த இடத்துல வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா அந்த படம் பேர் ஞாபகம் வரல. அதாவது என்னன்னா ஆட்டோவில் வராங்க. ஆட்டோவில் வரும்போது என்னன்னா விவேக் வந்து அவரோட வடிவேலோட சட்டையை எடுத்து அது நாற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிச்சைக்காரருக்கு போட்டேன் அப்படிங்கிற என் லைசன்ஸே அதில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற வரும்போது அதில் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படிடா நீ சட்டையை எப்படி போடுவ, அதில் என்னென்ன இருந்துச்சு தெரியுமா, லைசன்ஸ் இருந்துச்சு, ஆட்டோ எஃப்சி இருந்துச்சு, அது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அடிக்கும்போது போலீஸ் அடிச்சிருவாங்க. போலீஸ் மேலேயே கை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துலேருந்தே ஒரு இல்யூஷனை உருவாக்கிட்டாங்க. ஒரு சைக்காலஜி. மக்கள் போலீஸை கண்டு பயப்படணும், போலீஸ்காரங்களையே கை வைக்கிறாங்களா, போலீஸ் கண்டு நீங்க அடிமையா இருக்கணும், இன்னும் நீங்க வந்து விடுதலை பெறவில்லை. அதாவது என்னன்னா அங்க போகும்போது அங்க ஒருத்தன் வந்து டீ குடிக்கிறவன் வந்து அடிக்கிறான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ குடுக்கறவன் வந்து அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து இவங்க அடிக்கிறாங்க. அது படம் காமெடி. அந்த படம் தான் மக்களை வந்து ஒரு எப்படி சொல்றது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆமா, இருந்தாலும் அன்றாட வாழ்க்கை அது வந்து டே பை டே என்ன ஆயிருன்னா, நம்ம வீட்டுல வாட்ச்மேன் நம்ம வீட்டை பாதுகாக்கணும். ஊரோட காவல்காரங்க அவங்க நம்ம ஊரை பாதுகாக்கணும். சோ காவலர்கள் இருக்கிறவங்க பாதுகாக்கிறத தாண்டி நம்ம அவங்கள பார்த்து பயர ஆரம்பிச்சிட்டோம். தப்பே பண்ணாத நம்ம பயர ஆரம்பிச்சிட்டோம். ஒருவேளை நம்ம சரியா இல்லாதனால தான் இந்த பயம் நினைக்கிறேன். இல்ல, அதாவது மக்கள் பொறுத்த மட்டும் மக்களுக்கு சட்டம்ங்கிறது ஒரு விஷயம் என்னன்னு தெரியல. ஐ மீன் வந்து இவங்க நம்மளை கை வைக்கலாமா, கை வைக்க கூடாது, ஒரு வண்டி நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு போனா இவன் பிடிக்கலாமா, ஹெல்மெட் போடாம போனா பிடிக்கலாமா, இன்கேஸ் ஹெல்மெட் போடாம போனா இவன் நம்ம வண்டியை சீஸ் பண்ணலாமா, இல்ல ஃபைன் எவ்வளோங்கிறது எதுவுமே தெரியல. நம்ம கோர்ட்ல போய் கட்டணுமா, இங்க ஆன் தி ஸ்பாட்ல பைக்கை ஜப்தி பண்ணுவாங்களா, எதுவுமே அடிப்படை நாலேஜ்ங்கிறது மக்களுக்கு தெரியப்படுத்தல. காரணம் என்னன்னா, கரெக்டா கேள்வி கேட்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை ஸ்கூல்ல இருந்து புகுத்தல. அதாவது அந்த அறிவுக்குரிய படிப்பு நமக்கு சொல்லி தரல, விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்கல. அதனால வந்து சின்ன வயசுலயே வளர்ற மக்களுக்கு பொதுவான படிப்புகளையே படிச்சு வந்த மக்களுக்கு வந்து தெரியாத காரணத்தினால சட்டம் படிச்சவங்களுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியும். அதனால போலீஸ் வந்து அட்வொகேட் கிட்ட சைலண்டா அவங்க ஒரு உடன்படிக்கை மாதிரி இவங்க 2 பேருக்கும். ஆனா பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க என்னன்னா போலீஸ் அதிகாரிகள்
ஆமா, கம்ப வச்சு எரிஞ்சிருவாங்க, டைவ் அடிச்சிருவாங்க, கேட்ட லத்திய சொருவிடுவாங்க. இல்ல அது சில டைம்ல இல்ல நான் என்ன சொல்றேன், போலீஸ் அதிகாரிகள் சில ரீசனபிள் ஆக்ஷன் ஆமா எடுக்கிறது நல்லதுதான். ஆமா, அவங்க பாதி பேர் நல்லவங்க, ஏதோ பாதி பேர்ல ஒரு 1% நல்லவங்க இருக்கனால தான் அது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட அராஜகம் பண்றதுக்கு அதுக்கான தேவை இல்ல. காரணம் என்னன்னா, சீமான் அவர்களை அசிங்கப்படுத்துறதுக்கும் தேவையில்லை. தாண்டி வந்து இந்த பக்கம் இரணியல்ல வந்து அந்த டாஸ்மாக மூடுறதுக்கு காரணம் என்னன்னா, மக்களுக்காக தான் அவங்க வந்து ஒரு ஆர்டர் வாங்கி மூடுறாங்க. அது வந்து போலீஸ் அதிகாரிகளோட நலனுக்காகவோ எதுக்காக இல்ல, மக்கள் தான். ஆமா, போலீஸ் அதிகாரிகள் கூட மக்கள் தான். அவங்க யாருக்கு அவங்க குடிகாரன் ஒருத்தன் பாட்டிலோட வரானா, அவன் கேட்கறான் நாங்க எங்க போய் குடிக்கிறதுன்னு, அவனுக்கு நீ உரிமைக்கு நீ சப்போர்ட் பண்ற. இவங்களை பார்க்க நேரம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யற மத்த சிப்பாய் மாதிரி எல்லாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்களான்னு கேட்டா அந்த இடத்துல இல்ல. அவங்க பிள்ளையும் இதே ரியாலிட்டியில தான் வாழ போகுது வருங்காலத்துல. சோ அதனால வந்து கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நம்புறேன். ஐ மீன் வந்து மாற்றம்னா லைக் வந்து அதிகாரிகளை நம்ம குறை சொல்லல, காவல்துறை அதிகாரிகளை வந்து நான் குறை சொல்லல, எதுவும் சொல்லல. அதாவது நீங்களும் மக்கள் தான், நானும் மக்கள் தான், உங்க பிள்ளைகளும் நாளைக்கு மக்கள் தான். ரெண்டாவது எல்லாருமே இந்த சொசைட்டில தான் வாழ போறோம். நீங்க வந்து ஒரு பைக்லயோ இல்ல ஒரு சுமோலயோ இல்ல இனோவா கார்லயோ ஒரு போலீஸ் இது ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வர்றது மூலமா நீங்க வந்து எமனம் கிடையாது. காரணம் என்ன, உனக்கு அப்போ ஒருத்தன் மேல இருந்து இயக்கிட்டு இருக்கான், அவன் தான் பெருந்தலை. இப்ப சீமான இன்டரப்ட் ஆன போலீஸ் கூட அவர் ஏன் பயப்படுறாருன்னா, இவருக்கு மேலதிகாரி தான் உத்தரவு பண்ணிருக்காங்க. நாளைக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சீமானுக்கு ஜால்ரா போடலாம் நினைக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சீமான் அவர்கள் நாளைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா இதுங்கெல்லாம் கைகட்டி தானே நிக்கணும். ஆமா, இந்த சல்யூட் அடிச்சு தானே நிக்கணும். ஒருவேளை போலீஸ் அந்த ஹோல் ஸ்ட்ரக்சரே கிளீன் பண்ணிட்டாங்க. இல்ல அதான் ஆமா, இப்போ இல்ல கிளீன் பண்ண முடியாது, சட்ட ஒழுங்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இல்ல, நம்ம இல்ல அது ஆக்சுவலா ப்ரொசீஜர்னு ஒரு விஷயம் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அது அவங்க வாழ்க்கையை பாதிக்கும் புரியுது. இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு காவல்துறை தேவை. ஆமா, காவல்துறை தேவை. பட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரிலாம் அப்படிலாம் பண்ண முடியாது. இருந்தாலும் வரைமுறைப்படுத்தலாம். ஏன்னா அங்க உள்ள நல்ல காவல்துறையினர் கூட இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வெளிநாட்டுல எல்லாம் என்ன நடக்கணும், எல்லாருக்குமே கேமரா ஒட்டு மொத்தமே சர்வேலன்ஸ்ல இருக்கும். யார் யார் என்ன பேசுறாங்க, போலீஸ் அதிகாரிகள் என்ன பேசுறாங்க, என்ன தப்பு நடக்குதா, எல்லாமே சர்வேலன்ஸ்ல இருக்கும். நீங்க அதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். நீங்க வரணும் இல்ல, ஒழுங்குபடுத்துற பேர்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் போட்டாங்க, கேமரா போட்டாங்க. அது ஒர்க் ஆகுதா இல்ல, அதுதான் ஒழுங்குபடுத்தாத விஷயம். அதை ஒழுங்குபடுத்தணும். இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்றதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா என்னன்னா, இந்த இவங்க இருக்காங்கல்ல, திருமாவளவன் அவருடைய காரு கிட்டான விஷயம், அது வந்து ஒரு காருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற கேமரா வந்து படம் எடுக்குது. சோ இது எல்லாமே எதுக்குன்னா, ஒரு விஷயம் நடக்க போகும்போது அதை சர்வே பண்றதுக்கான சர்வேலன்ஸ். இது மாதிரி விஷயத்த ஒழுங்குபடுத்தணும். இதை ஒழுங்குபடுத்துற விஷயத்த தகுந்த ஆட்சியாளர்கள் வந்தாதான் முடியும். ஒரு தலைவர் கேள்வி கேட்டா நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்ங்கிறது தெரியாதனால தானே கேள்வி கேட்கறாங்க. மக்களுக்காக ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க, அதை உடனே செயல்படுத்தணும். செயல்படுத்தாத பட்சத்துல தான் மக்கள் போராட்டம் பண்றாங்கிறதுனால தானே மக்களுக்காக தான் நிக்கணும். நிக்காததுனால தானே மக்கள் வந்து வீதியில வந்து போராடுறாங்க. அவங்க தலையெழுத்தா வேலை வெட்டி இல்லாம வந்துட்டு உங்களுக்காக குடிகாரன நாய்களுக்காக வந்து போராடணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து போலீஸ் அதிகாரிகள் நம்மளும் மக்கள் தான், எல்லாரும் மக்கள் தான். எண்ட் ஆஃப் தி டே வந்து மக்களுக்கான ஒரு ஆட்சியா நீங்க பண்ணுவீங்க, உருவெடுத்து கொண்டு வரீங்க நம்புறேன். நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.